எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தின் இன்னொரு கதாநாயகன் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அவரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். அவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதை சொல்ல வரும்போது கதையை சொல்லாம நான் ஒரு கமல் ஃபேன் சார் அப்படின்னு சொன்னாரு. கதை சொல்ல வந்தா கதை மட்டும் சொல்ல வேண்டியது தானே. அவர் கமல் ஃபேன் நான் கேட்டடா. அன்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்மாரி. ஆவா சன்மாரில் சன்னே தான். அவர் பண்ணுறது மூவியை தாண்டி அவர் பண்ணுற கான்செப்ட் எல்லாம் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. அவர் பண்ணுற கான்செப்ட்லாம் ஃபுல்லாகிறதுக்கு ஒரே ரீசன் அவரோட மியூசிக் மட்டும் கிடையாது. அணியை பார்க்க பொண்ணுங்க உள்ள வர்றாங்க, பொண்ணுங்களை பார்க்க நம்ம பிள்ளைங்க உள்ள வராங்க. பொண்ணுங்களும் பிள்ளைங்களும் சேர்ந்து அணி கான்செப்ட்ல இருட்டில் இப்போ நேராக நம்ம லோகேஷ் கனகராஜ் வராரு. வந்துட்டு ஷார் இப்படி இந்த கேரக்டர் வந்து ஸ்ருதிகாஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை கேட்டது ஒரு சந்தோஷம். எப்படி தான் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸ்ருதிகாஷன் நம்ம உலகநாயகன் பொண்ணு படம். நான் கடைசியாக ஸ்ருதிகாஷன் நடித்த படம் பார்த்ததுன்னா 2011 3ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதை தான் பார்த்தேன். நம்ம சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டு எப்பவுமே பேச மாட்டார். மனசுக்குள்ள எது வச்சிருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார். மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சு ஓப்பனாக பேசுறதுல ரொம்ப நல்லவங்க. எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் அப்படி இப்படின்னு பேசி சில பேர்த்த ரோஸ்ட் பண்ணியிருப்பேன். அதையெல்லாம் நம்ம பிக்சர்ஸ் எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அதான் நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் என்ன மொபைல் வச்சுருக்கான்னு தெரியல. ஷோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறான். எவ்வளோ டிபின்னு தெரியல, ஸ்டோரேஜ் முடியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்து ஃபோனை பிடுங்குங்க. Cuckoo, cuckoo, leave all the houses.